बुद्धि महाशक्ति, वाणी महाशक्ति, लक्ष्मी महाशक्ति, अंगाड़ी महाशक्ति, ओम शक्ति, पराशक्ति। இந்து மக்கள் கட்சி தெய்வீக பேரவையின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலில் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி, அன்னதானம், சிறப்பு வழிபாடு மிக அற்புதமாக இன்றைக்கு நடைபெற்றது. இந்த வேளையிலே நம்முடைய பாரத நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அந்த முறையை மாற்றி அமைத்திருக்கிறார். 18%, 36%, 6% என்று 4 அடுக்கு முறைகளாக இருந்த அந்த வரி விதிப்பு முறையை 2 அடுக்கு வரி விதிப்பு முறையாக மாற்றியிருக்கிறார். இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், தொழில் முனைவோர் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலே நன்மை விளைந்திருக்கிறது. இந்த வரி குறைப்பு என்பது ஒரு தீபாவளி பரிசாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. காங்கிரஸ் அரசாங்கமே இதை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த வரி விதிப்பு நாங்க ராகுல் சொல்லித்தான் வரி விதிப்பு இன்னைக்கு நம்முடைய நீதியமைச்சர் பண்ணியிருக்காங்க, ராகுலுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அவங்க அதுல ஒரு விளம்பரம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். 5%, 18% என்கிற 2 அடுக்கு வரி விதிப்பு முறையிலே பல்வேறு விஷயங்களுக்கு, உயிர்காக்கும் மருந்துகள், தனிநபர் காப்பீடு, விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, அதே போல மாணவர்களுடைய எழுது பொருட்கள், கல்வி பொருட்கள், உணவுப் பொருட்கள், இவைகளுக்கெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாமே வரி குறைப்பு செய்திருக்கிறார்கள். இது அமெரிக்கா விதித்த வரியை விட, அமெரிக்கா நமக்கு 50% வரியை விதிச்சு நம்முடைய பொருளாதாரத்தை சிதைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அதைவிட அதிக பலன் தரக்கூடிய வகையிலே அந்த அமெரிக்க வரி விதிப்பு முறையிலே இருந்து, அந்த கொடுமையிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு நிர்மலா சீதாராமன், தமிழகத்தை சார்ந்த ஒருவர், மிக சிறப்பாக நிதியமைச்சர் பொறுப்பு வகித்து வருபவர், இத்தகைய அறிவிப்பை செய்திருப்பது நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சிக்கு சான்று. ஆகவே இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டு. இது எவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில செஞ்சாருன்னா, திமுக காரங்க வரியை குறைச்சாலும் எதிர்த்தாங்க. அவங்கதான் ஜிஎஸ்டி வரி விதிப்பு கூடாது, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகம்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வரியை குறைச்சிட்டாங்க. குறைச்சாலும் வரியை குறைச்சிங்கன்னா எங்களுக்கு வருவாய் குறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு தங்கம் தென்னரசு, நம்முடைய தமிழக நிதியமைச்சர். ஆனாலும் திமுகவினுடைய எதிர்ப்பை, அவதூறு பிரச்சாரங்களை மீறி இந்த முடிவை எடுத்து இன்றைக்கு தமிழகத்திற்கும் பாரதத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை நிர்மலா சீதாராமன் செய்திருக்கிறார். அதற்காக ஒரு சிறப்பு வழிபாடு, பாராட்டுக்கள், அது இன்றைக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலிலே வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதே போல மாசாணியம்மன் திருக்கோவிலிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார் குறித்து மிகவும் மோசமாக, அருவருக்கத்தக்க வகையிலே விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதுவும் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய ராகுல் அமர்ந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பப்பு யாதவ், இந்த தேஜஸ் யாதவ், அவங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, கைதட்டி ரசிக்கிறாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்ந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாயார், அவங்க எந்த வகையிலையும் அரசாங்கத்துல ஒரு சலுகையை கூட அனுபவிச்சவங்க இல்ல.
பிரதமர் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அந்த அம்மா போனதில்லை. அவங்க வீட்டுல அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பெருந்தலைவர் காமராஜருடைய தாயார் சிவகாமி அம்மையார், அவர் ஒரு நாள் கூட முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்ததில்லை. அவங்க விருதுநகர்ல அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் நம்முடைய நரேந்திர மோடியினுடைய தாயாரும். அந்த தாயாரை மிகவும் கொச்சையாக இழிவுபடுத்தியது இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தியது. இதுக்கெல்லாம் பூசி மொழிகிட்டு என்னென்னமோ விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய தாயாரை இழிவுபடுத்தியவர்களை கண்டித்து ஆனமலை மாசாணியம்மன் கோவிலிலே நீதிக்கல் இருக்கிறது. அங்க போய் மிளகாய் அரைத்து பூசி நாங்கள் வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய மாசாணி அம்மன் நரேந்திர மோடியினுடைய தாயாரை இழிவுபடுத்தியவர்களுக்கு அவங்க அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதிமுகவை தோற்கடிக்க முடியாதவர்கள் உடனே வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தி அவதூறா பேசுவாங்க. எடப்பாடியுடைய அம்மாவை பத்தி இப்படிதான் பேசினார் ராசா, எடப்பாடியோட அம்மாவை பத்தி கடந்த தேர்தலில். அதே மாதிரிதான் இப்போ நரேந்திர மோடியினுடைய அம்மாவை பத்தியும் பேசியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பதவியை அலங்கரித்த சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான ஆசிரியராக திகழ்ந்தார். ஆகவேதான் அவருடைய நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆனா தமிழ்நாட்டில் ஆசிரியருடைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆசிரியர்களை நசுக்கக்கூடிய முயற்சியிலே தான் திராவிட மாடல் அரசு இருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவேன் என்று அவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா பகுதி நேர ஆசிரியர்கள் மீது காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி அவர்களை கைது செய்து துன்புறுத்தக்கூடிய நடவடிக்கை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க கல்வி ஏராளமான பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நியமிக்க வேண்டிய ஆசிரியர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கு. பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. நம்முடைய கல்விக்கூடங்கள் எல்லாம் பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில இருக்கிறது. தமிழக அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் இனிமேலாவது ஆசிரியர்களுக்கு மரியாதை மதிப்பு வரக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த ஆசிரியர் தினத்தன்று இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். நல்லாசிரியர்கள் அனைவருக்குமே எங்களுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி. ஆசிரியர்கள் தான் நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் தமிழகத்திலே ஆசிரியர் தினத்தன்று தமிழகத்திலே நவோதயா கல்விக்கூடங்களை திறக்க வேண்டும். அதன் மூலமாக பல ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும். நம்முடைய தமிழக மக்களுக்கு தமிழகத்திலே புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆசிரியர் தினத்தை மையமாக வைத்து. அதே போல நாளைய தினம் ஓணம் பண்டிகை. அனைவருக்கும் எங்களுடைய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓணம் பண்டிகை என்பது ஒரு தேசிய திருவிழா. அந்த ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களுக்கான ஒரு மாநாட்டை ஐயப்ப தேவஸ்தானம் மூலமாக நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டுக்கு நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுகிறார்கள். இவங்களுக்கு ஐயப்பன் மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது. கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கமே ஐயப்ப மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையில வேண்டுமென்றே பெண்களை அந்த ஐயப்பன் கோவில் சந்நிதியிலே மேலே ஏற்றி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்தினார்கள். அத்தகைய முயற்சிகளை கைவிட வேண்டும். ஐயப்ப பக்தருடைய மாநாட்டிற்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் அழைப்பது என்பது மிகப்பெரிய மோசடி. இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் நம்முடைய ஓபிஎஸ் ஐயா அவர்களும் விலகி இருப்பது அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதற்கேற்றபடி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அரசியல் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் விலகி போவதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த பலவீனமும் அடையவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி
அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்குகிறார். இந்த கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான கோபம் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால ஒரு அலை உருவாகி இருக்கிறது. திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற எழுச்சி மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணியிலே இருந்து இப்பொழுது தங்களை விடுவித்துக் கொண்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோ நம்முடைய ஐயா ஓபிஎஸ் அவர்களோ திமுகவினுடைய இந்த திராவிட மாடல் அரசாங்கம், எம்ஜிஆரால் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட இந்த திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். இந்த திமுக ஆட்சி ஜெயிப்பதற்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் நல்ல முடிவைத்தான் எடுப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.